சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசப் போகிறோம். கருப்பு திரைப்படத்தை பற்றி தான் பேசப் போகிறோம். வருகிற 14ஆம் தேதி கருப்பு திரைப்படம் வெளியாக போகிறது. இந்த கருப்பு திரைப்படத்தோட ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியானது. டைரக்டாக சூர்யா அவர்கள் சிவகார்த்திகேயனை எதிர்த்து சில விஷயங்கள், சிவகார்த்திகேயனை கலாய்க்கிற மாதிரி சில விஷயங்கள் பேசுகிறாங்களோ அப்படிங்கிற விஷயம் அந்த ட்ரெய்லர் இருந்தது. அதோட சேர்த்து கருப்பு திரைப்படத்தோட இன்சைட் இப்போ வெளியாகி இருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். சூர்யா அவர்களோட கருப்பு திரைப்படம், இந்த திரைப்படம் அஜய் பாலாஜி சரி சூர்யாவுக்கும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம். இந்த திரைப்படம் நல்ல வெற்றி திரைப்படமாக அமைந்து விட்டால் அஜய் பாலாஜி அவர்கள் தன்னோட அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த திரைப்படம் சூப்பரான ஹிட்டான திரைப்படமாக அமைந்து விட்டால் சூர்யாவுக்கு ஒரு ப்ராப்பரான கம்பேக் திரைப்படமாக இருக்கும். என்னதான் ரெட்ரோ திரைப்படம் சூப்பர் டூப்பர் திரைப்படமாக இருந்தாலுமே அது ஒரு ப்ராப்பரான கம்பேக் திரைப்படமாக இல்லை. இப்போ ட்ரெய்லரில் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம டீசரில் பார்த்துருப்போம், கலர் கிரேடிங் ஒரு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ப்ராப்பராக கலர் கிரேடிங் பண்ணியிருக்காங்க. இதில் சிவகார்த்திகேயனை கலைச்சிருக்காங்க. அதாவது விஜயா அவர்கள் துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக துப்பாக்கி யார்கிட்ட இருந்தாலும் யாரை பார்த்து நீத்தணும்னு ஒரு இது இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சூர்யா அவர்களை பார்த்து சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் செமையாக ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்குது. டைரெக்டாக சிவகார்த்திகேயனை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இது வாண்டடாக சிவகார்த்திகேயனை அட்டாக் பண்ணணுமா பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அஜய் பாலாஜி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பல விஷயங்கள் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. இது சிவகார்த்திகேயனுக்கும் ஓகே, நம்ம சும்மா நம்ம கலாய்க்கெல்லாம் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் ஸ்போர்ட்டிவே எல்லாமே எடுத்துக்கிறாங்க. இப்போ கருப்பு திரைப்படத்தோட சரி போச்சு. ஸோ கருப்பு திரைப்படம் ஒரு பக்காவாக கமர்ஷியல் திரைப்படமாக எடுத்திருக்காங்க. ஸோ சூர்யா திரைப்படம்னால கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது கடைசியாக சிங்கம் 2 சிங்கம் 3 தான் கமர்ஷியல் ஃபிலிமாக வந்துச்சு. அதுலேயும் நிறைய டாக்குமெண்ட்ரியுமே சில விஷயங்களை ஆட் பண்ணி. ஆனால் இந்த திரைப்படம் கம்ப்ளீட்டாக கமர்ஷியல் திரைப்படமா, அதாவது நம்ம வேல் திரைப்படம் அப்போ பழைய சூர்யா திரைப்படம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டாக கமர்ஷியலாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்காங்களா. இதில் த்ரிஷா சூர்யாவுக்கு ஜோடி அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் கிடையவே கிடையாது. த்ரிஷா ஒரு ரோலில் நடிக்கிறாங்க. சூர்யாவுக்கு ஜோடியான ரோல் கிடையாது. அதே மாதிரி அஜய் பாலாஜி, ஸோ அஜய் பாலாஜி சூர்யா அவர்களுக்கு வில்லனாக நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இந்த ட்ரைலர் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டாக ஒரு என்கேஜ் எமோஷன் இருக்கும், சில காமெடிஸ் இருக்கும், அப்படி இப்படி இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டாக ஸ்பீடாக போகுமா. இந்த திரைப்படம் ஒரு 1 வீக் 2 வீக் நடக்கிற சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கருப்பசாமி கோயில் திருவிழாவை பேஸ் பண்ணி தான் இந்த திரைப்படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமாக இந்த படத்தில் வர இன்டர்வல் சீன், அதாவது ஒயிட் ஷர்ட் போட்டு ஒரு பக்காவாக ஃபைட் சீன் இருக்குது. அதுதான் படத்தோட இன்டர்வல் சீன் சொல்லப்படுகிறது. அந்த ஃபைட் சீன் மட்டுமே 20 நிமிஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரொம்ப 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 லாங் ஃபைட் சீன். இதுக்காகவே மெனக்கெட்டு எடுத்திருக்காங்க. அதெல்லாம் தாண்டி சூப்பரான விஷயம் என்னென்னா படத்தோட கிளைமேக்ஸ். படத்தோட கிளைமேக்ஸ் ஆல்ரெடி எடுத்துட்டு எனக்கு கிளைமேக்ஸ் சாட்டிஸ்ஃபை இல்லை, மீண்டும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அஜய் பாலாஜி பிளான் பண்ணி மீண்டும் கிளைமேக்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஆக மொத்தத்தில் கருப்பு திரைப்படம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ப்ராப்பரான ஒரு கம்பேக் திரைப்படம். எதற்கும் துணிந்தவன் திரைப்படம் வந்துச்சு, ஆனால் அது கம்பேக் திரைப்படமாக இருந்துச்சான்னு கேட்டால் கம்பேக் திரைப்படமாக இல்லை. கமர்ஷியல் ரீதியாக இது கமர்ஷியல் ரீதியாக கம்பேக் திரைப்படமாக இருக்க போகிறது. மே 14ஆம் தேதி திரையரங்குகள் பயங்கரமாக தெரிவிக்க போகிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யார் எல்லாம் சூர்யா அவர்களோட கருப்பு திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க?